ஒரு ஃபுல் வீடியோ எடுத்திருந்தேன். இட்ஸ் லைக் 20 minutes லாங். கடைசியில் பார்த்தா வீடியோவே ஆன் பண்ணல. ஸோ அகைன் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிட்காயின் அண்ட் புல்லிஷ் நியூஸஸ். ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். என்னென்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், பிட்காயின் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல் கைண்ட்ஸில் இண்டெக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா லாங் நம்ம வந்துட்டு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு டே அகைன் பார்க்கலாம். பிட்காயின் இஸ் ஆப்வியஸ்லி புல்லிஷ். ஓகே, இப்போ நம்ம ஒரு சப்போர்ட் மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி சப்போர்ட் மேலே சில் பண்ணிருக்கோம். ஓகே, கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு ஒரு லாஸ்ட் 10 days. அதே நேரத்தில் நம்ம இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, இது வந்து டோட்டல் டூ இண்டெக்ஸில் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்டர் ரெசிஸ்டன்ஸ், ஒரு கிளியரான லெவலில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இண்டெக்ஸில் என்ன வேணும் நமக்கு அப்படின்னா, இப்போ டூ ஆல் காயின்ஸ் நமக்கு பம்ப் ஆகணும். ஓகே, லைக் ஒரு 30-40% மூவ் நமக்கு வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஷுட் டூ திஸ். நம்மளுக்கு இதில் ஒரு கிளியரான பிரேக் அவுட்டை ரீடெஸ்ட் அண்ட் தென் வி ஷுட் பம்ப் அகைன். ஓகேவா, இந்த பம்ப் இருந்தால் மட்டும் தான் ஆல் காயின்ஸில் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் மூவ்ஸ் பார்க்க முடியும். இல்லைனா there will be no move. இந்த பிரேக் அவுட் வந்து ஃபேக் அவுட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இட் ஷுட் பி அ கிளியர் பிரேக் அவுட் அண்ட் தென் வி ஷுட் பி பம்பிங். ஓகேவா, அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் அகெயின் ஒரு பிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு 2 day ரெசிஸ்டன்ஸ் இது. சரியா, தென் இதுவுமே பிரேக் ஆகணும். பிரேக் ஆச்சுன்னா இங்கேருந்து நம்ம இன்னும் மேசிவாக ஒரு மூவ் பார்க்கலாம் ஆல் காயின்ஸில். ஸோ இதுதான் செனாரியோ, இப்படி தான் நடக்கணும். ஓகே, ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் 2018 to 2025 மார்க்கெட் அனலைஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு இண்டெக்ஸ் ரேஞ்சாக ஆரம்பிச்சு அப்படின்னா இட் ஷுட் பிரேக் அண்ட் பம்ப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நம்மளால் எப்போவுமே ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் அப்படியே ரிப்பீட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் மார்க்கெட்டை டைமும் பண்ண முடியாது. ஓகேவா, அண்ட் எக்ஸாக்டாக ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. லாஸ்ட் 1 week பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ சேஞ்ச் இன் என்விரான்மெண்ட். நான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, இப்போ பிட்காயின் எடுக்கலாம். பிட்காயின் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ஒரு சப்போர்ட் மேலே கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு ஆஃப்டர் அ பிக் பம்ப். அப்படி தானே, ஒரு 40% மூவ், இந்த ஒரு 40% மூவ், தென் இப்போ ஒரு சப்போர்ட் மேலே வச்சலை. சேம் டைம் இண்டெக்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது. ஓகேவா, ஒரு லாஸ்ட் 5 days பார்த்தீங்கன்னா பயங்கர புல் போஸ்ட். இந்த பெரிய பெரிய அமெரிக்கன் பொலிட்டிஷியன்ஸ், அப்புறம் பெரிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், $1 billion கம்பெனிஸ், இதெல்லாமே பிட்காயினை பயங்கரமாக புல் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ லாஸ்ட் அவங்க கொஞ்சம் மந்த்ஸாகவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் லாஸ்ட் ஒரு 5 days ஐம் லுக்கிங் அட் மெனி நியூஸஸ். ஓகே, எரிக் ட்ரம்ப் says it's a race to the top to accumulate as much Bitcoin as possible. எரிக் ட்ரம்ப் வந்து பிட்காயின் ஆச்சு, ட்ரம்போட பையன். ஓகேவா, இது வந்து ரஷ்யன் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்ஸ் பிட்காயின் as the top performing investment in 2025. Abu Dhabi's sovereign wealth fund discloses $408 million investment in BlackRock's spot Bitcoin ETF. ஓகேவா, BlackRockக்கும் வாங்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் Stake and Shake officially begins accepting Bitcoin as all location. ஓகே, இந்த மாதிரி பயங்கரமான புல் நியூஸஸ். ஓகே, BMGL வந்துட்டு $1 billion பிட்காயின் வாங்குறாங்களாம். See, another all-time high. BlackRock 65 billion worth of பிட்காயின் வச்சுருக்காங்க. இப்போ மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி ஒரு 4 days பிஃபோர் 1.some billion வாங்கினாங்க பிட்காயின். ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக புல் நியூஸ் இருக்குது, அது தப்பு இல்லை. பட் புல் நியூஸ் இருக்கும்போது மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டே இல்லை. மூவ்மெண்ட்டை கூட விடுங்க, வால்டிலிட்டி வால்யூமே இல்லை. ஓகேவா, ரொம்ப ட்ரையாக இருக்குது மார்க்கெட். பிட்காயின் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஓகேவா, யூஸ்வலி இந்த செனாரியோ எப்போ நடக்கும் அப்படின்னா, பிட்காயின் நல்லா ரேலி ஆகி ஒரு ப்ரைஸில் இருக்கும்போது இந்த மாதிரி மார்க்கெட் வேல்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்க ரீட்டைலர்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி புல் போஸ்ட் பண்ணுவாங்க. புல் போஸ்ட் பண்ணி இது கொஞ்சம் மந்த்ஸ்க்கு பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் யூஸ்வலி என்ன நடக்கணும், மார்க்கெட் டாப் ஆயிரும். ஓகேவா, அதாவது மார்க்கெட் அங்கேருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ரீட்டைலர்ஸ் எல்லாமே இந்த வேல்ஸோட எக்ஸிட் லிக்விடிட்டி மீன்ஸ் இவங்க உள்ளே வரும்போது அவங்க மார்க்கெட் எக்ஸிட் பண்ணிடுவாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இதுதான் யூஸ்வலி நடக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் 5 days பார்த்தீங்கன்னா இந்த புல் போஸ்ட்லாம் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இல்லை.
ஓகே. பட் நான் இதனால டிப் ஆகும் அப்படின்னு சொல்ல வரல. நான் இதனால என்ன சொல்றேன்னா, கான்ஷியஸா இருங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? நீங்க பிளைண்டா இருக்காதீங்க. மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே டோன்ட் பி லைக் தட். ஓகே. அதான் நம்பர் ஒன் மிஸ்டேக்ஸ். ரீட்டைலர்ஸ் பண்ணுறதுல நம்பர் ஒன் மிஸ்டேக் அதுதான். யூ ஷுட் பி கான்ஷியஸ் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ பிட்காயின் எப்படி இருக்குதா? நான் ஜான்வரி 2025க்கு போகிறேன். ஓகே. இப்போ ஜான் 2025ல பிட்காயின் ஒரு சப்போர்ட் மேலே இப்போ நடக்கிற அதே ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேவா? இங்கே பாருங்கள், சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் அங்கே காமிச்ச ப்ரைஸ் ஆக்ஷனை அட் த சேம் டைம் இண்டெக்ஸும் ரெசிஸ்டன்ஸில் இருந்துச்சு. இது இண்டெக்ஸ். ஓகே. டோட்டல் 2 ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. பிட்காயின் சப்போர்ட்டில் தான் இருந்துச்சு, கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. தென் ஒரு பெரிய ட்ராப்பை அதுக்கப்புறம் பயங்கரமாக ஃபாலோ ஆச்சு. ஓகே. ஆனால் எனக்கு வந்து ஜான் 2025ல சென்டிமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. சென்டிமெண்ட் மீன்ஸ் இப்போ மார்க்கெட்டோட அந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்கிறேன்ல, அந்த சென்டிமெண்ட் சொல்கிறேன். இப்போ புல் போஸ்ட் நடந்துச்சா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் சேம். ஓகே. ஸோ இது சிங்க் ஆகுது. பட் இதுக்காக அது அப்படியே நடக்கும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஓகேவா? அதே நேரத்தில் பயங்கர புல் போஸ்ட் அண்ட் மார்க்கெட்டில் வால்யூமே இல்லை. இது ரெண்டுமே மேக்ஸ் மீ மோர் கான்ஷியஸ். ஸோ நான் இது என்ன சொல்கிறேன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக நான் அனலைஸ் பண்ணதில் கண்டிப்பாக இண்டெக்ஸ் பிரேக் ஆகி நமக்கு மார்க்கெட் நல்லா பம்ப் கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் அதை நம்ம கண்டிப்பான்னு சொல்ல வேண்டாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேவா? மார்க்கெட் எங்கே டிப் ஆகலாம், பம்ப் ஆகலாம். பட் வாட் யூ ஷுட் டூ இஸ் யூ ஷுட் ப்ளே வித் த லெவல்ஸ். ஓகே. அதாவது இப்போ நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ இது வந்து எனக்கு சப்போர்ட்டில் இருக்கா? ஸோ பிட்காயின் எனக்கு பேசிக்காக சப்போர்ட்டில் இருக்குது. இண்டெக்ஸ் வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே. இந்த 2 லெவலும் நான் முக்கியமாக பார்க்குறது. இந்த 2மே தான் நான் முக்கியமாக பார்ப்பேன். இப்போ 2மே வந்து ஆப்போசிட் இதில் இருக்கிறதுனால நான் லாங்ஸ்மே எடுப்பேன், ஷார்ட்ஸ்மே எடுப்பேன். பட் எல்லாமே குட்டி ஸ்கேல்ப்ஸாக இருக்கும். ஸ்கேல்ப் எடுப்பேன், இன்ட்ராடே கூட எடுப்பேன். பட் ஸ்விங்ஸ் எடுக்க மாட்டேன். ஓகே. ஸோ இங்கே எப்படின்னா, இப்போ பிட்காயின் வந்துட்டு இன்கேஸ் இப்படி வருதுன்னு வைங்களேன், இங்கே எனக்கு ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு லாங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, லாங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, நான் ஐ வில் பி டேக்கிங் தி லாங். ஓகே. அதே நேரத்தில் ப்ரைஸ் இப்படி போயிட்டு இங்கே எனக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் ஷார்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா ஐ வில் பி டேக்கிங் த ஷார்ட். ஓகே. இந்த மாதிரி தான் ஐ வில் பி டேக்கிங் த ட்ரேட்ஸ். பட் அதே நேரத்தில் எனக்கு இப்போ இண்டெக்ஸ் வந்துட்டு ரெண்டுமே பிட்காயினும் புல்லிஷாக இருக்குது, இண்டெக்ஸுமே புல்லிஷாக இருக்குது அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ வில் பி ஒன்லி லுக்கிங் ஃபார் லாங்ஸ். ஓகே. பட் நமக்கு இப்போ செனாரியோ அப்படி இல்லை. நம்ம செனாரியோக்கு ஏற்ற மாதிரி தான் வி ஷுட் பி அடாப்டிங் அண்ட் சேஞ்சிங் அவர் செல்ஃப். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு லாங்ஸ் எடுத்திருந்தேன். அது வந்துட்டு லாங் எடுத்திருந்தேன். அந்த லாங் வந்து TP1 புக் பண்ணேன். TP1 புக் பண்ண அப்புறம் அது என்ட்ரியில் க்ளோஸ் ஆயிடுச்சு. தென் நேற்றுக்கு ஒரு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்துச்சு இந்த லெவல். ஸோ நான் எடுக்கல ஷார்ட்டை. ஷார்ட் எடுத்திருந்தா இங்கே TP1 புக் பண்ணியிருப்பேன். அண்ட் ட்ரேட் மைட் ஸ்டில் பி ரன்னிங் அவர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஐ டோன்ட் நோ. யா. ஸோ வால்யூம் இல்லை. ஐ வாண்ட் இப்போ வந்துட்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா பி கான்ஷியஸ் அண்ட் டிபி அக்ரெசிவாக பண்ணுங்கள். எந்த லெவல்ஸில் இப்போ லாங் பண்ணாலும் ஷார்ட் பண்ணாலும் டேக் ப்ராஃபிட் ஷுட் பி அக்ரெசிவ். அட்லீஸ்ட் TP1 ஷுட் பி அக்ரெசிவ். அண்ட் கான்ஷியஸாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ தட்ஸ் இட் கைஸ். லெட்ஸ் சி மார்க்கெட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த லாஸ்ட் ப்ரைஸ் செக்ஷனில் நான் காமிச்ச மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டிப் வந்துச்சுன்னா ஐ வில் பி மோர் அண்ட் மோர் கான்ஷியஸ். ஓகே. இந்த மாதிரி இங்கே மார்க்கெட்டில் வால்யூமே இல்லாமல் ஒரு பெரிய ட்ராப்பு, அதுக்கப்புறம் ரீக்ளைம் ஆச்சு, தென் வி ஸ்டார்ட் டு டம் மோர். ஓகே. அதே மாதிரி சேமாக இங்கே வால்டிலிட்டியே இல்லாமல் இருக்குது. ஒரு பெரிய ட்ராப் வந்துச்சுன்னா ஐ வில் டேக் நோட்ஸ். ஓகே. லெட்ஸ் சி.